நாம் நம்முடைய அறிவை எப்படி பயன்படுத்த போகிறோம்? சமுதாயம் என்று வரும்பொழுது அது கருப்பு வெள்ளையாக அல்லது பகல் இரவாக இப்படி மாறி மாறி துன்பம் இன்பம் எல்லாம் மாறி மாறி வரும். சமுதாயம் நல்லது கெட்டதுன்னு ரெண்டுத்தையும் வச்சிருக்கும். அது விற்பனை பொருளாக சமுதாயம் நல்லதையும் வைத்திருக்கும், கெட்டதையும் வைத்திருக்கும். நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க பார்த்தீங்களா? அதில் தான் நம்முடைய அறிவு அடங்கியிருக்கின்றது. ஆக அந்த அறிவை பகுத்தறிவாக நாம் உணர வேண்டிய ஒரு இடம் எதுவென்று சொன்னால் இது போன்ற பள்ளிக்கூடங்கள் தான். பள்ளிக்கூடத்தில் முதல்ல ஏன்னு கேள்வி கேட்க மறக்கணும். முதல்ல இங்கே ஒருத்தர் நாங்கள் உட்கார வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு தமிழ் ஆசிரியர். அவர் தன்னுடைய இரு கண்களையும் பறி கொடுத்தவராக இங்கே அவர் அமர்ந்திருக்கிறார். ஒரு தமிழ் ஆசிரியர். ஆனால் அவருக்கு கண்ணாக இருக்கிறது எது தெரியுமா? அவர் படித்த கல்வி தான். அதனால தான் அவர் மேலே அமர்ந்திருக்கின்றார். மேலே அமர்ந்திருக்கிறது மட்டுமல்ல, யாராவது பிற்போக்கு சிந்தனையை சொல்லி யாராச்சும் கருத்துக்களை சொன்னால் ஏன் அப்படி சொல்றது, எப்படியா இது சாத்தியப்படும், நீ சொல்றது தவறியா அப்படின்னு எந்திரிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக நமக்கு கிடைத்திருக்கின்ற ஆசிரியர் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சங்கர் சார். எல்லா ஆசிரியருக்கும் அந்த நினைப்பு உண்டு. எல்லாருமே படித்தவங்க தான், எல்லாருமே பட்டதாரிகள் தான், அறிவாளிகள் தான் நம்முடைய ஆசிரியர் எல்லாருமே. இந்த கேள்வியை நம்ம இப்போ கேட்கணுமா, அப்புறம் கேட்டுக்கலாமே, வேற மாதிரியா கேட்டுக்கலாமே என்று நினைக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் நீங்கள் கேட்காம விட்டுட்டீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் இழக்கிறீர்கள். அந்த சந்தர்ப்பத்தை படித்தவர்கள் அறிவாளிகள் நீங்கள் இழக்கும் பொழுது அது யாருக்கு பாதிப்பு என்று சொன்னால் இது போன்ற பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது பாதிப்பாக போயிடும். கேட்க முடிய நம்ம டீச்சரே கேட்காம இருக்காங்கப்பா, அப்போ அதுதான் சரியாக இருக்குமோ அப்படின்னு நாமளே நம்முடைய பிள்ளைகளை தவறான பாதையில் கொண்டு செல்வதற்கு அது வழிவகுத்து விடும். அதனால தான் அவர் கேட்டார், இது எப்படியா சாத்தியப்படும், பிற்போக்கு சிந்தனை நீ சொல்றியே, நீ இது எப்படியா சாத்தியப்படும் என்று கேட்ட ஒரு ஆசிரியராக நான் பெருமைப்படக்கூடிய ஆசிரியராக இன்றைக்கி நான் சங்கர் சாரை நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் அதனால தான் அவரை மேடையில் உட்கார வச்சு அவருக்கு நான், அதுவும் தமிழ் வாத்தியார், தமிழ் என்னைக்காச்சும் நம்மளை கைவிடுமா? முத்தமிழர் கலைஞர் காலத்திலேருந்து தமிழ் தான் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இது போன்ற பிற்போக்கு சிந்தனைவாதிகிட்ட நம்மளை காப்பாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஆக நம்முடைய தாய்மொழி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துங்கள். உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் பகுத்தறிவோடு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுகிறாங்கிறதுக்காக அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. இவன் சொல்றது சரிதானா என்பதை நீங்கள் சுயமாக சிந்தித்து பார்த்து எது சரி எது தவறு என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை தான் தந்தை பெரியார் சொன்னார். நானே சொன்னாலும் தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு இது சரிதானா இது தவறா என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டியது எதுவென்று சொல்ல மனிதன் நமக்கு தான் நம்முடைய மூளையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்ற ஆற்றல் இருக்கின்றது, விலங்குகளுக்கெல்லாம் கிடையாது. ஆக இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்ம எல்லாம் ஒரு மனிதர்களாக உருவாக்குகிறார்கள் என்று சொல்லும்போது பகுத்தறிந்து பார்த்து அந்த பாடத்தை நடத்தும் பொழுது அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுபவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும்.